திருமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகத்தை போதை மாநிலமாக்கியதாக கூறி திமுக அரசை கண்டித்து புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் என்டிஏ கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தமிழகத்தை போதை மாநிலமாக்க ஆக்கியதாக கூறி திமுக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. மக்களுக்கு விரோதமாக திமுக அரசு செயல்படுவதாகவும் தமிழகத்தை போதை மாநிலம் ஆக்கியதாகவும் கூறி இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கை முறை சீரழிவதாகவும் கூறி திமுக அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்நிகழ்வில் கிழக்கு மாவட்ட பாஜகவின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஜெகதீசன், முன்னாள் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் ராம சேதுபதி ஆகியோரின் முன்னிலையிலும் இந்நிகழ்வானது நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு கணேசன் அவர்களே மற்றும் இங்கு ஏனைய நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கனிமொழின்னு ஒரு அக்கா ஒன்று இருக்காங்க. யாருன்னா ஸ்டாலின் சகோதரி. அந்த அக்கா ஒன்று இப்போ போனதவன எலெக்ஷனில் எல்லாம் மறந்துட்டு நினைக்கிறேன். அதை ஞாபகப்படுத்திருக்கேன். தமிழ்நாட்டில் அதிகமான விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு போதை கலாச்சாரத்தில் அப்படின்னு தூத்துக்குடியிலேருந்து சென்னை வரைக்கும் பேசிக்கிட்டே போனாங்க. அதிகமான போதையினால மகளிருடைய கணவர்லாம் இறந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த 5 வருஷத்தில் எத்தனை போதை பழக்கத்தில் எத்தனை பெண்களுடைய சீரழிவு இருக்கு, எத்தனை மகளிருடைய கணவன்மார்கள் இறந்துருக்காங்க லிஸ்ட்டு அந்த கனிமொழி அக்காவுக்கு இப்போ தெரியுமா தெரியலான்னு தெரியல. அதாவது எதுலையாவது ஒன்று சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கா? சட்ட ஒழுங்கு காரணம் என்ன? போதை கலாச்சாரம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்க மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா நமது தமிழ்நாடு ஒன்று தான். முன்னால் நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி கடை வாங்கியிருக்காங்க. அதில் மட்டும்தான் முன்னால் நிற்குது. ஊழலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 888 கோடி. கிட்டத்தட்ட கேஎன்ஆர் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நமது சென்னை கோர்ட்டே சொல்லிடுச்சு 888 கோடி ஊழல்னு சொல்லி. கோர்ட்டு சொல்கிற அளவு ஏற்கனவே இடி கண்டுபிடிச்சு அது எஃப்ஐஆர் போட சொல்லி எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிட்டாங்க. நமது அதிமுக ஒன்றிய செயலாளர் அண்ணன் சுயலாளன் மற்றும் ஏனைய அதிமுக நிர்வாகிகள் மணிகண்டன் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நிறைய கருத்துக்கள் எல்லாருமே பகிர்ந்துருப்பாங்க. அதனால் நான் சுருக்கமாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் பேசிடுறேன். அதே கருத்தை தான் நானும் திருப்பி சொல்ல போகிறோம். என்னடா போதை கலாச்சாரத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களால் இன்னும் இருக்க போகிற ஒரு 2 மாத காலத்துக்குள்ள இது மாதிரி ஒரு மீட்டிங் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஏன் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த கூட்டம் எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த கொடுமைகளை நம்மெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த போதை கலாச்சாரத்தை அடியோட ஒழிக்க வேண்டும் சொல்லி பெருமுறை பிரச்சாரம் மாதிரி நாங்கள் இந்த மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்க. 2026ல் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். நீங்க நல்லா நினைச்சு யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாடு சுடுகாடா மாறிடும். இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா
எங்களுடைய பாரத பிரதமருடைய ஆலோசனை அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு சொல்றாங்க மற்ற கட்சியை எப்படி இப்ப டிஎம்கே எப்படி கூட்டணி ஏற்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் எப்படி எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு ரொம்ப விவரமா என்ன பண்ணாங்க, விலையே போகாத ஒரு பொருளை விலை ஏற்றி வித்துருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் விலை ஏற்றி கொள்ளையடிக்கிற கூட்டத்தில் சேர்த்திருக்கிறாங்க. நாங்க அதெல்லாம் பண்ணல, உண்மையிலே கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த கொள்கை ரீதியான கூட்டணிக்காக பாரதிய ஜனதா கட்சி நிறைய விஷயங்களை சமரசம் செய்து கொண்டு எடப்பாடியார் தான் அடுத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால 2024 234 தொகுதியிலும் நாங்க வெல்வோம், வென்று காட்டுவோம். இது நம்ம சாதாரணமா, அதாவது அடிப்படை விஷயங்க. முன்னாடி எல்லாம் அவங்க திமுக என்ன சொல்லி எல்லாம் நம்ம 1964க்கு முன்னாடி இருந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அவங்களுடைய கொள்கை தலைவர் சொல்லி யாரை சொல்றாங்க, ஈவே ராமசாமி தானே சொன்னாங்க. ஈவே ராமசாமி என்ன பண்ணாரு, கல்லுக்கடையை திறந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற கல்லுக்கடை வருதமா தென்னை மரத்தை பூரா வெட்டினார். ஆனா இன்னைக்கு அதே கட்சியில இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கல்லுக்கடையெல்லாம் கல்லு குடிச்சவெல்லாம் உண்மையிலே அப்ப தள்ளாட்டம் மட்டும் தான் செஞ்சான். இப்ப என்ன ஆகுது, செத்தே போயிடுறான். இன்னைக்கு இருக்கிற எல்லாமே சிந்தடிக் ட்ரக்ஸ், அதாவது மேலை நாட்டுகளில் மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான ஒரு ட்ரக்ஸை நம்ம ஏற்கனவே சாராயம் தான் காட்சி பார்த்துருக்குறோம். ஆனா இந்த கட்சி ஆரம்பத்தில் வந்தப்ப என்ன பண்ணாங்க, வெறும் கள்ளச்சாராயமா காய்ச்சினாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சி கள்ளக்குறிச்சியில 60 பேரை கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 100 பேரை கொண்டாங்க. அது மாதிரி செஞ்சுரி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சாதரா எல்லாமே ஒரு அயலக ஒரு அணியை உருவாக்கி அனைவரும் நீங்க மெத்தமட்டமையும் கடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? இதுக்காகவே ஒரு அணியை உருவாக்கி செஞ்சிருக்காங்க. அந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவர் மட்டும் எவ்வளவு, அதாவது எத்தனை கோடி ரூபாய்க்கான மெத்தப்பட்டமையில கடத்தியிருக்காரு. இதை கடத்துறது மட்டும் கிடையாது, இப்ப சாதாரணமா முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு கடையில போய் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து அவன் ஒயின் ஷாப்ல இருந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றான், இந்த வாங்கிட்டு ஒரு இழுப்பு அப்படி இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கான், ராஜ போதையில போறான். அவன் என்ன பண்றான் அடுத்து, இதனால சட்ட ஒழுங்கு எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுது. இன்னைக்கு சட்ட ஒழுங்குல நீங்க முன்னாடி தமிழ்நாடு அவ்வளவு நல்லா இருந்தது, அம்மாவோட ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது நமக்கு தெரியும். பாலியல் குற்றங்கள் அதிகம் இந்தியாவில அதிகமாக நடக்கக்கூடியது எதுன்னா தமிழ்நாடுங்கிற அளவிற்கு பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு போயிட்டு இருக்கும் போதே அவன் மெத்தப்பட்டமையை குடிச்சிட்டு அவன் தலையை சீவிட்டு போயிட்டு இருக்கான். அவ்வளவு கொலை குற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவில் கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னா கஞ்சா விற்கிறவனை பிடிக்கிறதே இல்லைங்க போலீஸ். போலீஸ் அடுத்த சைடு யாரை பிடிக்கிறாங்க, யாரு சொன்னானோ கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனை வீட்டில் தாக்குறாங்க. இது அனுதினமும் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க டிவியை திறந்தாலே இப்ப என்ன வருது, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவர் தாக்கப்பட்டார். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவருக்கு எப்படி தெரியும், யாரு சொல்றா, அந்த போலீஸ் தான் சொல்லுது. இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகளும் அதுக்கு துணை போகக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம், போராட்டம் மீது போராட்டம், இளைஞர்களின் போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், இளைஞர்களின் போராட்டம். கண்டிக்கின்றோம் 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 திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 விடியா ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, இளைஞர்களின் வாழ்க்கையை வஞ்சிக்காதே, சீரழிக்காதே சீரழிக்காதே, போதை பொருளால் மாணவர்கள் வாழ்க்கையை சீரழிக்காதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விடியா அரசு திமுகவை கண்டிக்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.